இன்னைக்கு சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் விஜய் மீது வைத்த விமர்சனம் என்னன்னா, தன்னுடைய சொந்த அஸ்ட்ராலஜரை அரசு பதவி கொடுத்து ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா இவர் அப்பாயிண்ட் பண்ணது ஜனநாயகத்துக்கு எதிரானது, விரோதமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணிருந்தாங்க. இது போன்ற மூட நம்பிக்கைகளை நீங்க அரசியல்ல என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விமர்சனமும் வச்சாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு படி மேல போய், இப்படிப்பட்ட உங்க பர்சனல் ஜோசியர் எல்லாம் நீங்க சம்பளம் கொடுத்து உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, அரசு பதவி கொடுத்து இப்படி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். இந்த விமர்சனத்துக்கு சட்டப்பேரவையில் பதில் சொன்ன முதலமைச்சர் விஜய், இதை கண்டிப்பா நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர்களோட விமர்சனத்தை கன்சிடர் பண்ணி இன்னைக்கு ரதான் பண்டிட்ட ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு அப்பாயிண்ட் பண்ண ஆர்டரை வாபஸ் பெற்று இருக்கிறது விஜயுடைய அரசு. உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். பொதுமக்களுடைய விமர்சனத்துக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய நியாயமான விமர்சனத்துக்கும் செவி சாய்த்த விஜய்க்கும் இந்த அரசுக்கும் பாராட்டுக்கள்.